சோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது டீலிமிட்டேஷனில் அவங்களுக்கே ஒரு சரியான வழி கிளாரிட்டி இல்லை. சரிங்களா? என்ன அப்படின்னாக்கா, போன செஷன் டீலிமிட்டேஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க பிஜேபி கவர்மெண்ட்டு. அந்த டயத்தில் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. இது எத்தனை ஃபேர் டீலிமிட்டேஷன்னா இப்போ என்ன 543 நமக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்குது 7.18 நினைக்கிறேன். 7.18 அப்படின்னாக்கா 7.18 39 எம்பி சீட் இருக்குது. அந்த சீட்டு குறையாமல் அப்படி டபுள் ஆக்கலாம். 50% அப்படின்னாக்கா 60 அது மாதிரி வரும். 60 வரும், இல்லைன்னா 59 சம்திங் அது மாதிரி வரும். அதுதான் வேணும் அப்படின்ட்டு சொல்லி லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டு வரைக்கும் நான் சொல்கிறேன். மிச்ச ஸ்டேட்டுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து 1.5 மடங்கு ஏறுதுன்னு வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னது வந்து மக்கள் தொகை கணக்கு எடுத்து அதுலேருந்து என்ன கணக்கு வருதோ, என்ன ரேஷியோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அதுதான் டீலிமிட்டேஷன் அப்படின்னாங்க. பீகார், உத்தரப்பிரதேஷ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா 28 கோடி மக்களும் சம்திங் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு இருக்கிறது வந்து 8 கோடி மக்கள் தான் இருக்கும். 8 கோடி மக்களுக்கு கணக்கு பண்ணாக்கா 20 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி, 6 தொகுதிக்கு ஒரு எம்பி, அது மாதிரி கணக்கில் வருது. அங்கே வந்து 28 லட்சம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன சம்திங்கில் வருது அப்படின்றது நமக்கு சரியான தெரியல. அவங்க வந்து மக்கள் தொகை கணக்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா நமக்கு லாஸ் ஆகும். சரிங்களா? நமக்கு வந்து 39 இருக்கிறது வந்து குறையலாம். சரிங்களா? குறையலாம் அப்படின்னாக்கா 37, 32 அது மாதிரி வந்துடும். அவங்களுக்கு வந்து 120, இப்போ 80 இருக்குது அப்படின்னாக்கா 120 ஆயிரும். 120 ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளோட வாய்ஸ் வந்து பாராளுமன்றத்தில் கேட்காது. அப்படின்றதுனால தான் டிஎம்கே வந்து போனாட்டி அனைத்து மக்கள் கட்சி அனைத்து கட்சிகள் மாநாடு நடத்தி அதில் தான் அந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வேணும் எங்களுக்கு, மற்றபடி மக்கள் தொகை கணக்கு எடுத்து நீங்கள் பண்ணி அப்படின்னா ஒத்துக்க மாட்டோம், ஏற்றுக்க முடியாது அப்படின்னாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா, அந்த இதுலேயே வந்து லாஸ்ட் செஷன் நடக்கும்போதே எம்பி யார், அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார், நான் வந்து இந்த 50% கணக்கு பண்ணி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் சைன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சைன் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லி